ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத காதலில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி ரகசிய காதல், ரகசிய காமம், மனதுக்குள் நிறைய ஆயிரம் ஆசைகள். ஆனால் அதனை இவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தவிப்பார்கள். இப்ப இவங்க லைஃப் பார்ட்னர் சுக்கிரன், இந்த சுக்கிரன் லாபத்தில் வருகிறது. இந்த சுக்கிரனை யார் தூண்டி விடுறா அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய அம்மாவும் நாசுக்காக வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இலைமறை காயாக தூண்டி விடுவார்கள். இதே சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயத்தில் சிக்கிவிடும். இதில் சுக்கிரன் மட்டும் சிக்க போவதில்லாமல் விரயம், செலவு, லாஸ், நஷ்டம் என்ற அமைப்பில் நீங்களும் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய நிலைப்பாடு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இருந்தாலும் சுக்கிரன்கிற ஒரு கிரகம் நீசம். ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத காதலில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி ரகசிய காதல், ரகசிய காமம், மனதுக்குள் நிறைய ஆயிரம் ஆசைகள். ஆனால் அதனை இவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தவிப்பார்கள்.
ஏன் அப்படின்னா ஓப்பனா சொல்ல போனோம்னா இங்க 3ஆம் அதிபதி நட்பு வட்டாரத்தையும் குறிகாட்டுகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா நண்பர்களால் ஆப்பு. இந்த ஆப்புங்கிறது எப்படின்னா ஜாலியா ஏதாவது ஒரு மீட்டிங் போலாம், ஒரு ரொமான்டிக் அவுட்டிங் போலாம், ஒரு டேட்டிங் போலான்னு இவர்கள் பிளான் பண்ணும்போது நடுவுல ஃப்ரெண்ட்ஸ் மொக்கையா ஏதாவது இவர்களுடைய பிளானை மாத்தி விடுவார்கள். மேலும் என்னன்னா ஒரு சந்தேக பேய் இவர்களை துரத்தும். அந்த பேய் எப்படி துரத்தும் அப்படின்னா, யாருக்கிட்ட நீ சேட் பண்ற, யாருக்கிட்ட நீ மெசேஜ் போடுற, யாருக்கிட்ட நீ தனியா ஓடி போய் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறியே, திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும். செவ்வாயின் தொந்தரவு, செவ்வாயோடைய பார்வையில் தேவையில்லாத ஒரு ஆவேசம், ஒரு ரொமான்டிக் மூடை கெடுத்து விடும். அதாவது அந்த ஈகோ இவர்களை மூட் அவுட் ஆக்கிவிடும். முடிவு என்னன்னா, ஆசை இருக்கு பிரதர், ஆனா அதிர்ஷ்டம் இல்லையே என்று இவர்கள் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இங்கு லைஃப் பார்ட்னர் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவதனால் சில ஆக்கப்பூர்வமான பிளான் இவர்கள் போடுவார்கள். அந்த பிளான் இவர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகத்தை பொறுத்தவரை ராசிக்கு இப்பொழுது குருவின் பார்வை இருக்கிறது. அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் இவர்கள் தேடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இவங்க லைஃப் பார்ட்னர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் லாபத்தில் வருகிறது. இந்த சுக்கிரனை யார் தூண்டி விடுறா அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய அம்மாவும் நாசுக்காக வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இலைமறை காயாக தூண்டி விடுவார்கள். நீங்களே சுக்கிரனை பாக்குறீங்க, அப்ப நீங்களே உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தூண்டி விடுவீங்க. இறுதியில என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு இன்கம், அது பிசினஸ் இன்கமோ இல்ல ஜாப் இன்கமோ பார்ட் டைம் இன்கமோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, முதலில் அது சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால அது ஜாப் ரிலேட்டடா, கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா, பிறகு அது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால் அதனால் ஒரு பாக்கியமாக, அதனால் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக, ஒரு லக்ஸுரியாக, பிறகு அது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதன் மூலம் நாம் கடனை அடைப்பதற்கு ஒட்டுமொத்தமா இது அந்த குடும்பத்துக்கே ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற அமைப்பில் நன்றாக குடும்பம் நடத்தக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. குதர்க்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்படின்னா, இங்கே 7ஆம் அதிபதி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்தில் 3ஆம் அதிபதியின் பார்வை, இது எல்லாமே காம திரிகோணத்தை குறிகாட்டுகிறது. அப்போ இந்த லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டடி, செகண்ட் ஒய்ஃப், இல்லைன்னா ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, திருமணம் ஆன பின்பு, இதெல்லாம் தேடக்கூடிய நபர்களுக்கு இது ஏதோ ஒரு பெரிய ஒரு மைல்கல் போல், ஒரு அச்சீவ்மெண்ட் போல், ஒரு சந்தோஷம் போல், ஒரு சமாதானம் போல் ஆரம்பத்தில் தோன்றும். ஓபனா சொன்னா இது ரொம்ப நாள் தோன்றுமா அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் பிரதர் இது தோன்றும். அதன் பிறகு செப்டம்பர் மாதத்தில் இதே சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயத்தில் சிக்கிவிடும். இதில் சுக்கிரன் மட்டும் சிக்க போவதில்லாமல் விரயம், செலவு, லாஸ், நஷ்டம் என்ற அமைப்பில் நீங்களும் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல விஷயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை மட்டுமே குரு ஏற்படுத்தி கொடுப்பார். வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இது நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ
அவையெல்லாம் 1க்கு 2ஆக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.